வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம திரை விமர்சனத்தில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு காவிய படமாக ரீசெண்டாக வெளியாகிருக்கிற இந்த படத்தில் விஜய் சேதுபதி, ருக்மிணி வசந்த், யோகி பாபு, திவ்யா பிள்ளை, அப்புறம் பப்ளு பிருத்திவிராஜ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன், கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரும் காவியம் தான் இந்த படம் ஓப்பன் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி ஏர்போர்ட்லேருந்து நடந்து வராரு. அவர் யார் என்ன எதுவுமே சொல்லலை. அவரோட கேரக்டர் வந்து ஒரு மிஸ்ட்ரி கேரக்டர் அப்படிங்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருந்திருக்கேன், நீ வந்து இப்போ வெளியே வந்திருக்க, மறுபடியும் போய் மாட்டிக்காது ஏதோ சொல்கிறாங்க. சரி, ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நானும். யோகி பாபுவை மீட் பண்ணுறாரு. அவர் ஒரு கேரக்டர் தேடி தான் ஏர்போர்ட் வந்திருக்காரு. நீ தானே அவன், உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னார். ஆமாங்க, நான் தான் அது, என் பேர் போல்டு கண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு. போல்டு கண்ணன்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இவர் ஒரு கதை சொல்கிறாரு. இப்படி தான் படம் ஆரம்பிக்குது. படம் ஃபுல்லாக இப்படி தான் போகுது. என்ன கதை இது, என்ன மேட்ச்சு, என்ன டீமுன்னே தெரியாமல் அது மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கதை ஆரம்பிக்கவே இல்லை. சில படத்துலலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மொக்கையாக போகும், செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பானுங்க, படத்தை சூப்பராக முடிச்சிருப்பாங்க, அட்லீஸ்ட் டீசெண்டாக முடிச்சிருப்பாங்க. ஏன்னா படம் பார்த்து வெளியே வர்றப்போ நம்ம ஒரு டீசெண்டான படம் பார்த்துருக்கோம், ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்துக்காக அப்படி பண்ணுவாங்க. ஆனால் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, செல்ஃபே எடுக்கல, கதையே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த இன்டர்வல் போர்ஷனில் ஹெய்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வருது, கொள்ளையடிக்கிற சீன். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படம் பார்க்கணுமா வேணாமா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா படம் பாருங்கள், இல்லாட்டி உங்கள் இஷ்டம், நான் சொல்லலப்பா. பாருங்கள், அந்த ஹெய்ஸ்ட் ஒரு சீன் நடக்குது, ஒரு கொள்ளையடிக்கிற மாதிரி, பணத்தை வந்து திருடுவார். அந்த சீன் அதுக்கு மேலே ஒரு காவியமான ஒரு சீன். இந்த மாதிரி ஹெய்ஸ்ட் சீன்லாம் நான் பார்த்ததே இல்லை. டேரக்டர் வந்து என்ன நினச்சிட்டே இல்லை, டேரக்டர் தான் இந்த படத்தை எடுத்தாரா இல்லை சினிமாட்டோகிராஃபர் டேரக்டராக வந்து எடுத்தாரா, டேரக்டர் தூங்க போயிட்டாரா என்னன்னு தெரில. விஜய் சேதுபதி வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு கதைக்கு ஓகே சொல்கிறாரு. ஓகே, அவர் டேரக்டர்ஸில் அவருக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேருக்கு லைஃப் கொடுக்கணும், அதெல்லாம் ஓகே. ஆடியன்ஸ் நாங்கள் என்னங்க தப்பு பண்ணோம், அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டான ஒரு படம் கொடுக்க வேண்டாமா? இந்த படத்தில் உட்காரவே முடியல, கதை இல்லை, ப்ராப்பரான டெக்னிக்கல் ஒர்க்கே இல்லை. எடிட்டிங் ஒரு இடத்துல எடிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கட்டு வந்து அப்ரப்டாக கட் ஆகுது, தெரியுது நமக்கு, விசிபிளாக நமக்கே தெரியுது. டப்பிங் இஷ்யூஸ் இருக்குது, டப்பிங் எக்கோ அடிக்குது. பழைய காமெடி யோகி பாபு உண்மையிலேயே ஒரு 2-3 இடத்துல கவுண்டர் ஒர்க் ஆச்சு. விஜய் சேதுபதி ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்லவே இல்லை. எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்னவோ அதுக்கு டீசெண்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, படத்தை ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும், சரி நம்ம ரிவ்யூக்குள்ளேயே போயிடலாம். இந்த படத்துக்கு என்ன ரிவ்யூ பண்ணுறது? சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னத்தை சொல்கிறது, கதை இல்லை, அப்படியே போகுது. அந்த இன்டர்வல் சீனில் ஹெய்ஸ்ட் ஒன்று நடக்குது, அது நல்லா இருக்குன்னு நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நான் தப்பாக மிஸ்லீட் பண்ணல. அது நல்லா இருக்குன்னு நான் சொல்லவே கிடையாது. அந்த சீனில் தான் கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் செகண்ட் ஹாஃபில் ஏதோ ஒரு ஸ்க்ரீன் பிளே மேக் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் அமையுது, அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப்லேயுமே சரி, ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour செல்ஃப் எடுக்கல. 1 hour தானே, ஏன்னா 1 hour ஒன்றுமே இல்லை, வரான் பேசுகிறான், ஏதேதோ கேரக்டர் வருது, படத்தில் சம்மந்தப்பட்ட கேரக்டர் தான், என்னென்னமோ பண்ணுறாங்க. பப்ளு பிருத்திவிராஜ் அவரை பற்றி நான் சொல்லலை, அவரோட ரோல் நல்லா இருந்துச்சு. அவர் தான் கேரக்டர்லேயே இருந்தார். ஏன்னா விஜய் சேதுபதி கேரக்டர்லாம் சுத்தமாக எழுதவே இல்லை. அவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்குன்னு ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு எண்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும், அது வந்து கிளைமேக்ஸில் தான் சொல்லுவாங்க. கிளைமேக்ஸில் முடிஞ்சு நான் நினச்சேன் சரி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு விட்டுவாங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியிலையும் பார்த்தா அது ஒன்று பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வர மாட்டேங்குது, பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க, இப்படி வேணால் சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்மே சரி, அந்த கடைசி ½ hour மட்டும் ஒரு மாதிரி விறுவிறுப்பாக எடுத்திருக்காங்க. பட் அது நமக்கு எந்த இம்பேக்ட்டுமே கொடுக்கல. ஏன்னா படத்தில் கதை இல்லை, படத்தில் திரைக்கதை இல்லை, அந்த கான்ஃப்ளிக்ட்டுமே ஸ்ட்ராங்காக இல்லை, அந்த கான்ஃப்ளிக்டில் ஒரு லாஜிக்கும் இல்லை, அந்த கான்ஃப்ளிக்ட்டு ஸ்ட்ராங்காகவும் இல்லை. ஸோ அந்த கடைசி இவங்க விறுவிறுப்பாக எடுக்கப்பட்ட அந்த ½ hour சுத்தமாக ஒர்க் ஆகலை. அந்த ½ hour மட்டும் உங்களுக்கு போர் அடிக்காமல் போக வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நல்லா ஒரு 300 rupeesக்கு பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஏசி காற்று வரும், நல்லாயிருக்கும். படத்தில் உருகுதே பாட்டு, மிஸ் பண்ணிட்டேன், அந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டோட விஷுவல்ஸும் சரி, அந்த பாட்டோட கம்போசிஷனும் சரி, அந்த பாட்டில் விஜய் சேதுபதிக்கும் ருக்மிணி வசந்துக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, அந்த லவ் சீன்ஸ் அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. யோசிக்கிறேருங்க. சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் அது ஓரளவுக்கு இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னடா போடுறதுன்னு தெரியாமல் அவர் ஒன்று கிண்டி வச்சுருக்காரு. அதுதான் இந்த படத்துக்கு ஏதோ விறுவிறுப்பு, அந்த ½ hour சொன்னாங்க லாஸ்ட் ½ hour, அதுதான் விறுவிறுப்பை கொடுக்குது.
மற்றபடி இந்த படம் நீங்கள் ஃபேமிலியோட போனீங்க, நல்லா பாப்கார்ன் சாப்பிட்டு வரலாம். நான் சொன்ன மாதிரி ஏசி காற்றை வாங்கிட்டு வரலாம். யார் மேலே எந்த வன்மமும் கிடையாது. ஐ ரெஸ்பெக்ட் விஜய் சேதுபதி அ லாட். ஐ ரெஸ்பெக்ட் த டேரக்டர் டூ. பட் என்ன நினச்சிட்டு இந்த படத்தை எடுத்தாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. இந்த படம் எடுத்ததுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆடியன்ஸை கிராண்டடாக எடுத்துக்காதீங்க. ஆடியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் மொக்க படம் எடுக்கலாம், தப்பே இல்லை. நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படம் சரியாக போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, போகலாம், தப்பே இல்லை. பட் ஆடியன்ஸை யூ ஷுட் நெவர் டேக் கிராண்டட். பட் இன் திஸ் ஃபிலிம் they took the audience for granted. That's it. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 1/5. ஸோ மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சனத்தில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். படம் அட போங்கடா. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அதுவரை ஸ்டே டியூன்ட்.